இன்னைக்கு என்ன சமைக்க போறோன்னா, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல மசாலாவ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில ஆயில் விட்டு பட்டை ஒரு 2 துண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு சிறிதளவு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 நம்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா வாசமாக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கு. அதனால் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 இப்போ டொமேட்டோ 2 எடுத்து கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஆயில் கொஞ்சம் பத்தலை, அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த டொமேட்டோ, அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சரை அப்படியே ஃபேன் காற்றுல ஆற வைக்கணும். ஏன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் இது மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்து வச்சு அதில் ஆயில் விட்டு காஞ்சதுக்கப்புறம் என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னா, கடுகு சிறிதளவு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பட்டையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம், மறுபடியும் பட்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் கறி லீஃப் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இந்த ஆனியன் வதங்குற கேப்பில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, பால்கோவா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ டொமேட்டோ சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும் இல்லையா, அதனால் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அது இருக்கட்டும். இப்போ அந்த குக்கர் பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் இந்த சிக்கனை எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே வேலை தான், அந்த மசாலா ரெடி பண்ணல அதை சேர்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். இப்போ கல்லுப்பு கொஞ்சம் அந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்போம். க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சிறிதளவு இஞ்சி பூண்டு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு இந்த மிளகு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மிக்சர், அது இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக தண்ணி விட்டு நல்லா அந்த மிக்சரை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தான் அது கிரைண்ட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இப்போ அந்த க்ளோஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா அரைச்சி வச்சதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போவே ஒரு பாதி அளவுக்கு அந்த சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே நல்லா வாசமெல்லாம் வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் இருந்தது, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரசம் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ அந்த குக்கரை வந்து கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. டாடா பாய்.